ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைடிஷ் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். சாதாரணமாக இட்லி தோசைக்கு எப்போதும் போல் தேங்காய் சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிக்காமல் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இத்தனை நாள் தெரியாமல் போச்சேன்னு ஆச்சரியப்படுவீங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க 2 இட்லி கூட கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த சட்னி வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அரைச்சி இந்த துவையல் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு காரத்துக்கு 4 காஞ்ச வரமிளகா போட்டு நல்லா செவக்க வறுத்த பிறகு ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டால் துவையெல்லாம் என்றைக்குமே வந்து ருசி நல்லாயிருக்கும். அந்த கடலப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்ட பிறகு அதில் வந்து 2 பல்லு பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இந்த 3 பொருளும் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்மள இதில் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துப்போம். இந்த துவையல் வந்து சாதாரணமாக புதினா கொத்தமல்லிலாம் இப்போ கொடுத்தா பச்சை கலரில் இருக்குது, மருந்து வாசனை அடிக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த துவையல் செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிப்போம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ அதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே சேர்த்துருக்கேன். 3ம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. வதங்கினோன்னு ரொம்ப கொஞ்சமாக போயிடும். எல்லாம் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து அந்த இதே தெரியாது இந்த துவையலில். மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறதால இது அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லாரும் சாப்பிட்டலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயமும் இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த இதோட நம்ம வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக இருக்குது. சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. ரொம்பவும் தக்காளி போட்டால் புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் நான் பெரிய தக்காளி 2 தக்காளி நல்லா துண்டாக வெட்டி போட்டுருக்கேன். சின்ன துண்டாக வெட்டினா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம், இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. செரிமானத்துக்கு நல்லது, அதனால் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. சூடோடு பாட வேண்டாம். நல்லா ஆறின பிறகு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். மிக்ஸி நல்லா ஆறின பிறகு சேர்க்குறேன் பாருங்கள். இந்த சட்னிக்கு வந்து மருத்துவ குணம் நிறையா உள்ள கருவேப்பில்லை, புதினா, கொத்தமல்லி சேர்த்ததால் இது வந்து நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான சட்னி இது. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையவும் அரைக்க வேண்டாம். நம்ம சட்னியெல்லாம் ரொம்ப மையம் அரைச்சா ருசி இருக்காது. ஒரு 3/4 பதத்தில் தான் அரைக்கணும். அதனால் இப்போ அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். இல்லை 3/4 திட்டத்துக்கு இருக்குது பாருங்கள். ரொம்பவும் குறைன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு தான் எப்போதுமே சட்னி அரைச்சி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துப்போம். நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நல்லா கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு இந்த சட்னியில் சாத்தின்னு இன்னும் சட்னி ருசி கூடுதலாக இருக்கும். தாளிப்பு சட்னி தாளிச்சாச்சு. இவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள். கலரே வித்தியாசமாக இருக்குல்ல. இது புதினா சட்னினா பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சை கலர் கிடையாது. வெங்காயம் தக்காளியோட வரமிளகாவும் சேர்த்துருக்கும். அதனால் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடுவாங்க. ருசியாகவும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் நல்லா வதக்கி அரைச்சதால் வீணாக போகாது. லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். இதை வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.